குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிமன் டி புவாயர் எழுதின தி செகண்ட் செக்ஸ் என்ற புத்தகத்தின் 4வது பகுதி. இந்த பகுதியில் பார்ட் 1 முடிச்சிட்டோம். பார்ட் 2ல் வால்யூம் 1 முடிச்சுட்டு வால்யூம் 2ல் 3 சாப்டர் பாக்கி, வால்யூம் 3ல் ஒரு 3 சாப்டர், வால்யூம் 4ல் ஒரு சாப்டர். ஆக இன்னும் 7 சாப்டர்ஸ் பாக்கி இருக்கு. இந்த 7 சாப்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம்னா இதோட அந்த புக் த செகண்ட் செக்ஸ் முடிஞ்சிடும். நவ் வி சி வால்யூம் 2 லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்கனவே சாப்டர் 7 வரைக்கும் அதில் பார்த்துட்டோம். இப்போது சாப்டர் 8 ப்ராஸ்டியூட்ஸ் அண்ட் ஹெட்டராஸ். ப்ராஸ்டியூட்ஸ் அப்படின்னா விபச்சாரிகள், அதாவது இந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய விபச்சாரிகளை ப்ராஸ்டியூட்ஸ்னு சொல்கிறோம். ஹெட்டராஸ் அப்படின்னு அதான் ப்ராஸ்டியூட்னா அப்பப்போ ஒரு காசு கொடுத்துட்டு போயிட்டு வந்துட அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போகுது. அவங்க யார் கூட வேணாலும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவாங்க, யார் கூட வேணாலும் இருப்பாங்க. இன்றைக்கி வேணான்ட்டு இன்றைக்கி இருந்துக்குவாங்க, தேவைப்பட்டால் வருவாங்க. தேவைப்பட்டால் வரும்போது யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு அவங்க கூட செக்ஸ் வச்சுட்டு வந்துடணும். அவங்க ப்ராஸ்டியூட்ஸ். ஹெட்டராஸ்ங்கிறவங்க அவங்க எல்லாரு கூடயும் போக மாட்டாங்க. அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்னு நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க யாராவது அந்த சமுதாயத்தில் இருக்க ஒரு பெரிய மனுஷன், ஒரு முக்கியமான ஆள், கொஞ்சம் வசதியான ஒரு ஆள், அந்த ஒரு ஆள்கிட்ட ஒரு ரிலேஷன் வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அவங்க சொல்கிற இடத்துக்கு இவங்க போய்க்குவாங்க, அல்லது இவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த ஆள் வந்துடுவான். வந்து அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துக்குவாங்க. இந்த அம்மாவுக்கு வேணுங்கிற எல்லா உதவியும் அவன் செஞ்சுருவான். இவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அந்த அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அந்த ஒரு ஆள் பூத்திக்குவான். அவங்க வேறு யார்கிட்டையெல்லாம் போக மாட்டாங்க. அது மாதிரி ஒருத்தர் அல்லது 2 பேர் கூட வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அந்த 1 or 2 பர்சன்ஸோட மட்டும்தான் அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து மாத்திரம் இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க வாங்கிக்குவாங்க. சிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல வீடே கூட வீடு வாங்கி கொடுப்பான், ஜுவல்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஆளோட இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துக்குவாங்க. அந்த ஆள் எப்போ தேவைப்பட்டாலும் வருவான், வந்து அவங்களோட கம்ஃபர்டபுளாக இருந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெட்டராஸ்னு பேர். ஸோ இது பெண்களில் இப்படி ஒரு டைப் ஆஃப் பெண்களும் இருப்பாங்க, ப்ராஸ்டியூட்ஸாக இருக்கிறாங்க, ஹெட்டராஸாகவும் இருப்பாங்க. ஸோ இதை பற்றி சிமன் டி புவாயர் என்ன சொல்கிறாங்க? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராஸ்டியூஷன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். ப்ராஸ்டியூஷன்ங்கிறதும் ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் தான். எதுக்கு அப்படின்னா, ஒரு மேரேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ப்ராஸ்டியூஷனும் ஒரு காரணம். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்களுக்கு தங்களுடைய செக்ஷுவல் என்கவுண்டர்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செக்ஸ் லேடிக்கிட்ட இருக்கக்கூடிய அவனுடைய அந்த போரிங் மேரேஜ், அந்த மேரேஜில் இருந்த ஒய்ஃபு இவங்கக்கிட்ட போர் அடிச்சிச்சுன்னா அந்த போர் அடிக்கிறத ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவன் வெளியில் போவான். அப்போ வெளியில் போகும்போது அவனுடைய அந்த செக்ஷுவல் டிசையரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பெண்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராஸ்டியூஷன் சொல்கிறோம். ஸோ மென் ஆர் லுக்கிங் ஃபார் மோர் ஃபுல்ஃபில்லிங் செக்ஷுவல் என்கவுண்டர்ஸ். அதாவது இவனுடைய அந்த செக்ஷுவல் டிசையரை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களால முடியலை. அந்த போரிங் மேரேஜ், அப்புறம் வீட்டுக்கு வந்தால் திரும்பி இந்த ஒரே ஃபேஸ்கிட்ட இந்த ஒரே செக்ஷுவல், அப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னாக்கா அவன் அவதை ஃபில் பண்ணுறவங்க அவங்களா இருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரியான ஆண்கள் ப்ராஸ்டியூஷன் போயிட்டு அங்கே அவங்களோட ஸ்லீப் பண்ணுறாங்க, அவங்களோட இந்த செக்ஷுவல் டிசையரை ஃபுல்ஃபில் பண்ணிக்குவாங்க. ஸோ பொதுவாக நிறைய ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாமே இந்த ப்ரொஃபஷனுக்கு வேறு வழி இல்லாமல் வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஒன்று யாரோ இவங்களை கொண்டு இந்த இதுக்குள்ளே தள்ளி விட்டுருவான், அல்லது பொருளாதார பிரச்சனை ரொம்ப உச்சக்கட்டத்தை அடைஞ்சிரும், வேறு வழியே இல்லை, அப்படி வர்றவங்க. இந்த மாதிரி இதுவும் அல்லது யாரோ ஒருத்தன் கெடுத்துருவான், அப்புறம் இன்னொருத்தன், அப்புறம் ஒரு கட்டத்தில் சரி விட்றான், இதே ப்ரொஃபஷனாக வச்சுக்கலாம், அப்படி போயிடுவாங்க. இப்படி ஏதோ ஒரு இதில் வேறு ஆப்ஷன் இல்லாமல் இந்த ப்ரொஃபஷனுக்கு வர்றவங்கள தான் ப்ராஸ்டியூட்னு சொல்கிறோம். இதில் கொஞ்சம் ஹை கிளாஸ் ப்ராஸ்டியூட்ஸன் இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம என்ன பண்ணோன்னா கோர்டீசன்ஸ் அப்படி சொல்லலாம், அல்லது ஹெட்டரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோர்டீசன்ஸ்னு சொன்னாலும் ஒன்று தான், ஹெட்டரா அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். இவங்க தான் ஒரு ஹை கிளாஸ் ப்ராஸ்டியூஷன். அதாவது அப்பப்போ இந்த 500,000-1000-க்கெல்லாம் போக மாட்டாங்க.
அப்படியே ஒரு ஆள் இருப்பான், அவன் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பான், அந்த ஆள்கிட்ட மாத்திரம் வச்சுக்குவாங்க. அது மாதிரி ஹை கிளாஸ் இவங்க இவங்க ரொம்ப இவங்களுடைய சுச்சுவேஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ப்ராஸ்டியூட்ஸை விட இவங்களுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எப்படி அப்படின்னீங்கன்னா, இப்போது இந்த ப்ராஸ்டியூட் நினச்சா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வேண்டாம்னு தோணுது, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணுது, ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க, அல்லது எங்கேயாவது போயிடுவாங்க, அல்லது கொஞ்சம் கையில் காசு இருக்குது, இப்போ எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னா டூர் மாதிரி போயிடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்குன்னு ஒரு ரெகுலரான ஆள் கிடையாதுல்ல. அப்போ திரும்பி வருவாங்க, திரும்பி வந்தோடனே ஒரு கஸ்டமர் வந்தால் அவங்ககிட்ட காசு வாங்குவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அன்னைக்கும் அந்த நேரத்தோட அவனுக்கும் இவங்களுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவன் யாரோ இவங்க யாரோ, அவ்வளோதான். ஏன் நீ இல்லை, நேற்று எங்கே போனேன் அப்படின்லாம் அவன் கேட்குறதுக்கு அவசியம் கிடையாது. வந்து பார்ப்பான், இல்லைன்னா அவன் மட்டும் வேறு யார் கூட போயிடுவான், அல்லது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த விஷயத்தில் இந்த ப்ராஸ்டியூட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் லிபர்ட்டி ஜாஸ்தி, அவங்களுக்கு கொஞ்சம் இண்டிபெண்ட் ஜாஸ்தி, அவங்க தங்களுடையதை தாங்க இஷ்டத்துக்கு டிசைட் பண்ண முடியும். ஆனால் இந்த கோர்டிசன்ஸ் அல்லது ஹெட்டராக இருக்காங்க பாருங்கள், இவங்களுடைய சுச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஆனால் கூட அந்த ஒரு ஆள் இருக்கான் பாருங்கள், அவன் திடீர்னு ஒரு 2-3 மாதத்துக்கு எங்கேயோ போயிட்டான்னு வச்சுங்க, இவங்க திடீர்னு போகிற வரவங்ககிட்டலாம் இவங்க போக முடியாது. அப்போது இவங்க எக்கனாமிக்கலாக பிரச்சனையாகவும் வந்துடும் இவங்களுக்கு. அல்லது அந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அவங்களோட ஒரு பைபாஸ் சர்ஜரி, எங்கேயோ போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 மாதம் படுத்துக்கிட்டான்னு வச்சுங்க, இவங்களுடைய லைஃப் ரொம்ப சிக்கலாகவும் போயிடும். அதே சமயத்தில் அந்த ஆள் வரும்போது இவங்களுக்கு அந்த மாதிரியான மூடு இல்லை, சென்ஸ் இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், அப்படி சொல்லவும் முடியாது. ஏன்னா அவன் இதுக்காக தான் அவங்கள கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அப்போ அவன் வரும்போது இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ இல்லையோ அவங்க கூட கம்பெனி கொடுத்தாக வேண்டிய அவசியம் வந்துடும். ஆனால் ப்ராஸ்டியூட்டுக்கு அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வர்றான், அவங்களுக்கு சரி வேண்டாம், இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு கஸ்டமரும் எழுந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்புறம் 3 நாள் கழித்து தான் வருவாங்க. எப்படி வேணாலும் இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அந்த ஹெட்டராஸ்க்கு வந்து இது கிடையாது. பொதுவாக அந்த மூவி ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, சினிமா நடிகைகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டராஸாக இருப்பாங்க. ஒரு பெரிய நடிகருக்கு அவன் வந்து பணம்லாம் நிறையா கொடுப்பான், வந்து போயிட்டுருப்பான், அப்புறம் அவன் வந்து சில படங்களுக்கு இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவான், அதில் ஏர்ன் பண்ணிக்குவாங்க. சில அப்படி ஹெட்டராஸாக இருந்துக்குவாங்க மூவி ஸ்டார்ஸ்லாம். ஆனால் சில சமயங்களில் அந்த இவங்களுக்கே ஒரு மார்க்கெட் வந்து நல்லா வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க அந்த ஹெட்ராஸ்லேருந்து விடுபட்டு இவங்களே பணம் சம்பாரித்து இவங்களே தங்களுடைய வாழ்க்கையை அந்த ஹெட்ராஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிக்கிறதும் உண்டு. அல்லது அப்படி இல்லை, ஒரு படம் 2 படம் தான் வருது, அதுக்கப்புறம் வரலை, இனிமேல் வராது போல் இருக்குது அப்படின்னாக்க அந்த ஒரு ஆளோட இவங்க அட்டாச் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்குவாங்க. ஸோ மூவி ஸ்டார்ஸ்னால் இந்த மாதிரி டைப் ஆஃப் லைஃப்பை தான் அவங்க நிறையா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த ப்ராஸ்டியூட்ஸ் அல்லது ஹெட்ராஸ் இந்த 2 பேருக்குமே இவங்களுடைய கேரியர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இவங்களுடைய அப்பியரன்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஒரு ப்ராஸ்டியூட்டை போகிறவங்க கூட ரொம்ப அவலட்சமாக இருந்து ரொம்ப ஓல்டாக அசிங்கமாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட யாரும் பணம் கொடுத்து போக மாட்டான். அதே மாதிரி ஹெட்ராஸுக்கு போகிறவங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்களோட வச்சுக்குவான். அவங்களுடைய தேவை ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா இருக்கும், அதை கூட அவன் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பான். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கணும், அவன் சில இதெல்லாம் வச்சுருப்பான். அந்த மைண்டுக்கு அவனுக்கு ப்ளீஸிங்காக இருந்தால் தான் வச்சுக்க முடியும். ஸோ இவங்க கேரியர் எல்லாமே டிபெண்ட் ஆன் அப்பியரன்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய எக்கனாமிக் சப்போர்ட் வந்து வெவ்வேறு. இப்போ சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுனுடைய எக்கனாமிக் சப்போர்ட் வந்து அவனோட ஹஸ்பண்ட்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய எக்கனாமிக் சப்போர்ட் வந்து ப்ராஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் வெரி டிஃப்ரெண்ட் மென்னாக இருக்கும். இந்த ஹெட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 or 2 மென்னாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஒரே ஒரு ஆள் ஹஸ்பண்ட் அப்படின்னாங்க அவன் சொல்கிறத மட்டுமே கேட்கணும், அப்போ இண்டிபெண்டன்ஸ் இல்லை. ஹெட்ராஸுக்கு அதே மாதிரி தான். ஏன்னா ஆனால் ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா இவங்க கேட்குறதெல்லாம் அவன் வரலைன்னா கூட ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னால் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் அவனுக்கு வந்து சேர்ந்துடும், எல்லாத்தையும் வாங்கிக்குவான், வந்து சேர்ந்துடும். அதனால ஒரு டைப் ஆஃப் எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு டைப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸும் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸே கிடையாது. ஹெட்ராஸுக்கு கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் கூட. ப்ராஸ்டியூட்ஸுங்க நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணலாம். அதாவது இங்கே இண்டிபெண்டன்ஸுங்கிறது அவங்களால டிசைட் பண்ண முடியாது. அதாவது இது நல்லதாக கெட்டதான்னா இல்லை.
ப்ராஸ்டியூட் நல்லதா, ஹெட்ராஸ் நல்லதா, ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ அதை பற்றியெல்லாம் பேசலை. அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் தான் பேசணும். ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடையாது. ஹெட்ராஸுக்கு வந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் கூட இருந்தாலும் அந்த ஒரு ஆள் அந்த ஒரு ஆள் அல்லது அந்த 2 ஆள் அவன் வரும்போது அவனுக்கு நீங்கள் உட்பட்டு தான் ஆகணும். அப்போ போய் உங்கள் இண்டிபெண்டன்ஸ்லாம் பேச முடியாது. ஆனால் ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் ப்ராஸ்டியூட்ஸ்க்கு ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஜாஸ்தி. அவங்க எப்போ வேணாலும் இந்த பிஸ்னஸ்லேயே வேண்டாம், ஒரு மாதம் கழிச்சு ஒரு மாதம் வேண்டாயா அப்படின்னு கூட விட்டுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனாலும் இதெல்லாம் இருந்தால் கூட, இந்த இண்டிபெண்டன்ஸ் விஷயத்தில் இவங்களுக்கு இருந்தால் கூட, இவங்களாலையும் எதையும் ஒரு நியூவாக க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு புதுசாக செய்கிறது, புதுசாக சாதிக்கிறது, இந்த வேலையை இவங்களால் செய்ய முடியாது. இவங்களுடைய அப்பியரன்ஸ் தான் இவங்களுக்கு கஸ்டமர்ஸை கொண்டு வந்து கொடுக்குது. இப்போ ஒரு ஹெட்டராவுனுடைய லைஃப் அப்படிங்கிறது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, அதாவது அந்த கஸ்டமர்கிட்ட அந்த ஒரு ஆள் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவன் கண்டினியூ பண்ணி வச்சுக்குவான். இவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதையோ அல்லது இவங்க வர்றதையோ நிறுத்திடுவான். அப்போது இந்த லைஃப் ஆஃப் அ ஹெட்ரா இஸ் ஆல் எ பர்ஃபார்மன்ஸ். இது ஒரு பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இது அமையும். ஸோ இது ப்ராஸ்டியூட்ஸ் அண்ட் ஹெட்ராஸ். அடுத்தது சாப்டர் 9, ஃப்ரம் மெச்சூரிட்டி டு ஓல்ட் ஏஜ். இப்போ விமனாக இருக்கிறவங்க நல்ல முதிர்ச்சி அடைகிறாங்க, அவங்களுக்கு அனுபவம் கிடைக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஓல்டு ஏஜும் அவங்களுக்கு வந்துடுது, வயசாகிடுது. ஸோ ஓல்டு ஏஜுங்கிறது விமன் அவங்கள சேஞ்ச் பண்ணிடுது, அவங்களுடைய அப்பியரன்ஸை முதல்ல மாற்றுது. ஏன்னா பெண்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம், பெண்கள்லாம் அந்த வார்ட்ரோப்பில் இருக்கிற புதிய புதிய சேலைகளை அணிந்து கொள்வது, மேக்கப் அணிந்து கொள்வது, தங்களை த ஹோல் ஆஃப் தேர் பாடி, இது வந்து மென்னை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஓல்டு ஏஜ் ஆக ஆக அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக பெண்கள் என்பவர்கள் சொசைட்டியில், சமுதாயத்தில் தங்களுடைய அப்பியரன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் அதனால இவங்களுக்கு ஏஜ் ஆகுது அப்படின்னாவே இவங்க பயந்துருவாங்க. ஐயோ நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு, அப்போ நம்மக்கிட்ட யார் வருவா போவா. ஈவன் வீட்டில் கூட ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்கக்கிட்ட கூட பார்த்திங்கன்னா ஓல்டு ஏஜ் ஆச்சுன்னா அந்த பாட்டி அப்படின்னு ஒதுங்கி போயிடுவோம். ஹஸ்பண்டும் மதிக்க மாட்டான், பிள்ளைங்களும் மதிக்காது. அடுத்தது பேர பிள்ளைங்க வந்துடும், அதுங்களும் என்ன பண்ண பாட்டி அப்படின்னு அது ஏதாவது கிண்டல் பண்ணும், அப்படி ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அந்த இது போயிடும். அதனால பெண்களுக்கு வந்து ஏஜிங்னாவே அவங்களுக்கு ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஓல்டு விமன் வந்து அதனால் அவங்க வயசாகும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட யூத்தை திங்க் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ old women reflect back on a youth in which they were not able to accomplish anything beyond marriage. மேரேஜை தவிர, அந்த மேரேஜ் நடந்தது ஒன்று தான் இவங்களுக்கு தெரியும். அதை தாண்டி தங்களுடைய வாழ்க்கையில் யூத்தில் நம்ம எதையுமே செய்யலை, எதையுமே சாதிக்கவில்லை என்கின்ற வருத்தத்தோடு இந்த வயதான பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை பின்னோக்கி அவங்க நினச்சி பார்ப்பாங்க. அப்படி நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். இப்போ அவங்க இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ வயசாகிடுச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அந்த யூத்தில் இருக்கிறதையும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த யூத்தில் நம்ம என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், மேரேஜ் பண்ணோடனே அப்படி குழந்தைங்க வந்தோடனே பேர பிள்ளைங்க, இப்படியே தான் நம்ம வாழ்க்கையை போயிடுச்சு இல்லையா. நமக்காக நாம் ஏதாவது ஒன்று சாதித்தோம், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லையே என்று அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க. இன்னொரு பக்கம் இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு சைடு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஏஜ் வரும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும். ஓல்டு ஏஜில் அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்கும். ஆனால் அந்த ஃப்ரீடம் கூட ஒரு லிமிட்டெட் ஃப்ரீடம் தான். அதாவது எங்கேயாவது போகலாம் வரலாம், சரி நான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னா ஓகே அப்படின்வாங்க. பிள்ளைங்களை போய் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வரேன் ஓகே. ஆனால் மேரேஜுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் தனியாலாம் போக முடியாது. இப்போ மேரேஜ் ஆச்சுன்னா இப்படி போகலாம். ஆனால் மேரேஜ் ஆகிடுச்சு, சரி நான் எனக்கு ஒரு வாரம் போய் நான் எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானலில் போய் நான் தங்கி இருந்து நான் ஜாலியாக இருந்துட்டு வர போகிறேன் அப்படின்னு ஒரு பொண்ணு போயிட முடியுமா? மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அப்பயும் போக முடியாது. அப்பயும் அவங்க ஃப்ரீடம் வந்து ஒரு லிமிட்டட் ஆகிடுச்சு. ஆனால் ஓல்டு ஏஜில் அப்படி இல்லை. சரிப்பா எனக்கு காசிக்கு டிக்கெட் போட்டு கொடு, நான் போய் அங்கே ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசான கிழவியம்மா என்ன பண்ணிவிட்டுனா டக்குன்னு காசி ராமேஸ்வரம் எங்கேயாவது போயிடும். அங்கேயே கோயிலையோ படுத்துக்குவாங்க.
அங்கே ஏதாவது ஒரு சத்திரஞ்சாவடியில் கூட படுத்துவாங்க. வீட்டில் இருக்கிறவங்க ஏமா அப்படியெல்லாம் அப்படிம்பாங்க. இல்லைப்பா எனக்கு அங்கே போயிட்டு வந்தால் தான்ப்பா ஒரு நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது, எனக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பா அப்படின்னு கொஞ்சோண்டு காசு எடுத்துக்கிட்டு இவங்க பாட்டு போவாங்க. அப்போ அவங்களுக்கு ஃப்ரீடம் அங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கிரேட்டர் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் கிரேட்டர் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணால் கூட they do not associate with their physical bodies. அதாவது இந்த ஃப்ரீடம் அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியோட தொடர்புடையது இல்லை. அவங்க they live more in their imagination. அவங்களுடைய கற்பனைகளிலேயே இவர்கள் இந்த வயதானதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு மோர் ஃப்ரீடம் இருக்குது, எங்கேயாவது போகணும். ஆனால் எங்கேயாவது போகணுங்கிற ஃப்ரீடம் இருக்குது, போகலாம். ஆனால் இவங்களுடைய ஃபிசிக்கல் பாடி அதுக்கு ஒத்துழைக்குமா, அசோசியேட் பண்ண ஒத்துழைக்குமா அப்படின்னா ஒத்துழைக்காது. அப்போ ஃப்ரீடம் இருந்தாலும் அந்த ஃப்ரீடத்தை இவங்களால் என்ஜாய் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் ஹவு தேர் சிச்சுவேஷன் ரிமைன்ஸ் ட்ராஜிக். அதனால அவங்களுடைய நிலையானது மிகவும் ட்ராஜிக்கலாக இருக்கும். பிகாஸ் they gain these favors only when they are too old to make use of them. அதான் நான் சொன்னதான். அதாவது இவங்க இந்த ஓல்டு ஆனதுனால இவங்களுக்கு இந்த ஃபேவர் கிடைக்குது. ஆனால் இந்த ஃபேவரை அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியாது, அப்படி தான் போயிடும். ஸோ இந்த ஓல்டர் விமனால் ஒரு நியூ லெவல்ஸை அட்ராக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அந்த ஏஜில் ஓல்டு விமன்ஸ் பிளேஸ் தங்களுடைய குழந்தைகளின் மீது தான் தங்களுடைய நம்பிக்கைகளை பூரா வச்சுக்குவாங்க. ஏன்னா இனிமேல் வேறு வழி கிடையாது, இவங்களாலேயும் நியூ லெவல்ஸை அட்ராக்ட் பண்ணிக்க முடியாது, அந்த மாதிரி இவங்களால எந்த செயல்பாடும் செய்ய முடியாது. அப்போது இவங்க டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, சில்ட்ரனை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது இவங்களுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி தங்களுடைய சில்ட்ரனை டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நெகட்டிவ் சிச்சுவேஷன் தான் இப்போ அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் ஓல்டர் விமன் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்லாம் ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆமாம், எங்கள் பாட்டி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். அந்த சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா they want to dominate. ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் தங்களுடைய இதை காட்டவே முடியாது. அதனால சில்ட்ரனை தான் டாமினேட் பண்ண முடியும். ஸோ சில்ட்ரனை அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் சேட் டு பி மென்ஷன் தட் women can never be both effective and independent at the same time. இதுதான் ஒரு கன்க்ளூஷன். ஸோ பெண்களால் அவங்க எஃபெக்டிவாக இருக்கிற காலத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. இப்போ அவங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க முடியுது ஓல்டு ஏஜில், ஆனால் அவங்களால இப்போ எஃபெக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு. இவங்களால புதுசாக ஏதாவது காரியத்தை செய்கிறது, புதிய அச்சீவ்மெண்ட்டு அதெல்லாம் செய்ய இவங்களால முடியாது. ஸோ இண்டிபெண்ட் இருக்கிற காலத்தில் எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. எஃபெக்டிவ்னஸ் இருக்கக்கூடிய அந்த யூத்ஃபுல் பீரியடில் இவங்களுக்கு இண்டிபெண்ட் இல்லாமல் போயிடும். இதுதான் பெண்களினுடைய வருத்தமான சூழ்நிலை அப்படின்னு சாப்டர் 9 சொல்கிறாங்க. சாப்டர் 10 உமன்ஸ் சிச்சுவேஷன் அண்ட் கேரக்டர். பெண்களுடைய சூழ்நிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய கேரக்டர் மாறும். இந்த சிச்சுவேஷன் சமுதாயத்தில் இந்த சிச்சுவேஷனில் இவங்க கேரக்டர் எப்படி இருக்குது அப்படி தான். ஸோ பொதுவாகவே பெண்களினுடைய சிச்சுவேஷன் சமுதாயத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூழலுக்கு ஏற்ப அவங்களுடைய கேரக்டர் மாறும். அதுவே மாறிடும். அதாவது அவங்க அந்த கேரக்டரை டிட்டர்மின் பண்ணுறது அந்த சிச்சுவேஷன் தான். அந்த சிச்சுவேஷன் அவங்களுடைய கேரக்டரை டிசைன் பண்ணும். இப்போ இதான். ஆனால் ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஹிஸ்ட்ரி வரலாறு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் சமுதாயத்தில் அவங்க சிச்சுவேஷனில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அவங்க கேரக்டர்லேயும் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. அதாவது சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கேரக்டர். ஆனால் வரலாறு முழுக்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிச்சுவேஷனில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால் அவங்களுடைய கேரக்டரில் எந்த சேஞ்சுமே இல்லை. அதனால் எப்பொழுதுமே அவர்கள் ஆண்களுக்கு அடிபணிந்து ஆண்களுக்கு செகண்டரியாக அதராகத்தான் அவர்கள் எப்பொழுதுமே இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் அவங்களுடைய கேரக்டர்ஸ் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்களும் ஆண்களினால் அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க. இப்போது மாடர்ன் சொசைட்டி, மாடர்ன் வேர்ல்டு நிறைய சுதந்திரம் இருக்கிறதாக கருதப்படக்கூடிய இந்த பெண்களும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு செகண்டரியாக தான் இன்னைக்கு இருக்காங்க இல்லையா.
ஒரு பெரிய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுப்பாங்க. அதே ஏஜில் அதே இதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சம்பளம் குறைச்சி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஆண்கள் டக்குன்னு எதிர்த்து பேசுவோம், எதையும் பண்ணுவோம். அதனால் அவங்களுக்கு ஒரு சின்ன லிபர்ட்டி இருக்கும், பெண்களுக்கு அந்த லிபர்ட்டி இருக்காது. ஒரு ஆணை பார்க்குறதுக்கு 4 பேர் வந்து போவாங்க, வந்து போனால் பதில் பேசுவான், பேசி அனுப்பிச்சிடுவான். ஆனால் ஒரு பொண்ணை பார்க்குறதுக்கு யாராவது ஒரு ஆம்பளை வந்தான்னு வச்சுங்க, இந்த உன்னையேமா இந்த ஆள்லாம் தேடி வரான், என்ன விஷயம், நீ யார், எதுக்கு இவன் தேடி வரான், தேவையில்லாத வரும். அப்போ அவங்களுக்கு போய்டும். ஸோ ஹிஸ்ட்ரியில் பூராமே இவங்க அப்ரஸ்டாகவும் அன்ஈக்குவலாகவும் தான் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு உமனுடைய கேரக்டர் என்பது அந்த சமுதாய சூழலை பொறுத்து அதுதான் ஒரு பெண்ணுடைய கேரக்டரை உருவாக்குது. ஸோ அதனால் பெண்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, பொதுவாக இப்படி அவங்க அப்ரஸ் பண்ணி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனால் ஹஸ்பண்ட் பண்ணுவான், இங்கே ஆஃபீஸுக்கு வந்தால் ஹையர் ஆஃபீஸர் அப்ரஸ் பண்ணுவான். எல்லாரும் இவங்களை அப்ரஸ் பண்ணி பெண்களுடைய கேரக்டர் எப்படி ஆகிடுனா ஆர்குமெண்டேட்டிவ். எதை எடுத்தாலும் ஆர்கியூ பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. பெட்டி அற்பத்தனமாக இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப வீக், வலிமை குறைந்தவளாக இருப்பாங்க. சமயத்தில் இம்மாரலாகவும் அவங்க இருந்துருவாங்க. அதாவது ரொம்ப சிச்சுவேஷன் ஒர்ஸ்ட்டாக போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ சரி விடு, இன்றைக்கி ஒரு நாள் இப்படி இருந்துருப்போம், ஒருத்தன் வர்றான் வீட்டுக்கு, அடிக்கடி வந்துட்டு போகிறவன தான் இருப்பான். ஆனால் இன்றைக்கி சிச்சுவேஷன் ரொம்ப பணமும் இல்லை, பிள்ளைங்களுக்கு பால் வாங்க வேண்டியது இருக்குது, ரொம்ப கடன் இருக்குது, ஏகப்பட்டதாக இருக்குது. அப்போது ஒருத்தன் வரும்போது அவனுடைய சின்ன ஆசைக்கு இவங்க ஓகே அப்படின்னு தான் சொல்லிவிடுவாங்க. அப்போ அதாவது இம்மாரெல்லாம் தெருவாக அலைவாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு இம்மாரல் வந்துடும் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃபிஷாக இருப்பாங்க. அப்புறம் டிசப்டிவ், ஏமாத்துறவங்களாம் ஆகிடுவாங்க. இது மாதிரி ஒரு ஆர்குமெண்டேட்டிவ், பெட்டி, வீக், இம்மாரல், செல்ஃபிஷ், டிசப்டிவ், இந்த மாதிரி, அதாவது எல்லா பொண்ணுங்களையும் இம்மாரல் அப்படி சொல்ல முடியாது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள ஈஸியாக வந்துடும். இது ஏன் இப்படி வருது அப்படின்னா, இவங்க அந்த ஆணினுடைய அத்தாரிட்டியை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வருது. ஸோ இந்த பிரச்சனை வர்றதுனால அவங்களுடைய பர்சனாலிட்டியில் பார்த்திங்கன்னா, அப்புறம் அவங்களுடைய அவுட்லுக், வாழ்க்கையிலுடைய அவங்களுடைய அவுட்லுக், இதில் பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. அதுதான் இவங்களுடைய மெயின் ரீசன். ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறுகளெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வருது. ஸோ இதை எப்படி பண்ணுவாங்கன்னா, திஸ் மே பி இன்டர்பிரட்டட் அஸ் அ ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் த மேஸ்குலைன் ஆர்டர். இதை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம், இதை எப்படி நம்ம அர்த்தம் கொள்ளலாம் என்று சொன்னால், ஆண் வர்க்கத்திற்கு எதிரான இவங்களுடைய எதிர்ப்பு தான் இவங்க இப்படி ஆகிறதுக்கு காரணம். இப்படியெல்லாம் இவங்க இருக்கிறதுக்கு காரணம் ஆண் மேலே இருக்கக்கூடிய கோபம், ஆண் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு. இது நீங்கள் இந்த ஃப்ரெஞ்சு ரைட்டர் எமிலி ஜோலா எழுதின நானா என்கின்ற ஒரு நாவல் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும். அந்த நானாங்கிறவ அவள் வாழ்க்கையில் அடிப்பட்டு சின்ன வயசுலேருந்து கண்டவன அவங்கள கை வச்சு ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ஹேராக ஆகிடுவாங்க. அதாவது சிலர் மொத்தம் வந்துட்டு போகிற ஒரு ஹை கிளாஸ் ப்ராஸ்டியூட்டாக மாறிடுவாங்க. அந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு வார் ஜென்ரல் அவன் ஒரு நாள் இவன் வீட்டுக்கு வருவான், செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு தான் வருவான். ஏன்னா இவன் அந்த மாதிரி இப்போ ஹையர் லெவல் ப்ராஸ்டியூட் இவன் அப்படி வருவான். வந்தவுடனே இவன் என்ன பண்ணுவான்னா, அப்படியே அவங்ககிட்ட ஒரு சாகசங்கள்லாம் செய்வா, அப்படி மேலே உரசுவா, அப்படிம்பா அவன் கூட கொஞ்சுவா, குழாவுவா எல்லாம் பண்ணிட்டு ஜட்டியை கழட்டி கீழே போடுவான். ஜட்டியை கழட்டி கீழே போட்டு நிர்வாணமாக இவன் நின்றுட்டு ஜட்டியை கழட்டி கீழே போட்டு அவனை கூப்பிட்டு வாயால் அதை கவ்வி எடுத்துடுவான்னு சொல்லுவான். அவனும் எடுத்துகிட்டு வருவான். இப்போ இது ஏன் அப்படி? சரி வர்றான், ஒரு பெரிய வார் ஜென்ரல், அவனோட ஒரு நல்ல ரிலேஷன் வச்சுக்கிட்டு அப்படி வாழ்க்கையை ஓட்டிக்க வேண்டியதுனே. அவன் செய்வான். ஏன் செய்வா அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து இந்த ஆண்கள் அவன் மேலே படுத்தின பாடு, அந்த மிகப்பெரிய ஹையஸ்ட் அத்தாரிட்டியா, நீ வாடா போய் என் ஜட்டியை வாயில் கவி எடுத்துட்டு வாடா, அப்படி அதான் இந்த ஆண் சமுதாயத்தை பழிவாங்கிற எண்ணம். இந்த பழிவாங்கிற எண்ணத்தில் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுயநலமாக இருந்துக்குவாங்க. அப்படி வேணுன்னே சில சமயங்களில் பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க.
சில சமயங்களில் இம்மாறலாமல் ஆகிடுவாங்க. அப்புறம் வீக்காக போயிடுவாங்க, அற்பத்தனமாக பிஹேவ் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆண் வர்க்கத்தை பழிவாங்கிறதுக்காக இவங்க செய்கிற செயலாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு. அப்போது சாதாரண பெண்கள்லாம் முதல் சொன்ன மாதிரி போயிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமான பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு கோயில் குளத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, வீட்டில் இருந்துக்கிட்டால் தான் எதப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு நான் கோயிலுக்கு போய்ட்டு வராங்க, வீட்டுக்காரர் வரும்போது டபக்குன்னு இவங்க வந்து நான் கோயிலுக்கு போயிடுறேன்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா எனக்கு விரதம், ஒரு மாதத்துக்கு விரதம்ன்றாங்க. அப்போது ஒரு மேல் டாமினேஷன் பண்ண முடியாதுல்ல. அப்போ வந்து இல்லை, ஐயோ நான் ரெடி, ஆனால் இப்படி இருந்தோம்னா குடும்பத்துக்கு ஆகாது, கடவுள் உங்களை தண்டிச்சிருவாங்க, அதனால செக்ஸ் வேண்டாம் இப்படி சொல்லிடுவாங்க. இப்படி புதன் வியாழன் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், ஞாயிற்றுக்கிழமை விரதம், ஒரு மாதம் விரதம், எதையாவது போட்டு இவனை போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில பெண்கள் வந்து ரிலீஜியனில் டேர்ன் பண்ணிவிடுவாங்க. ரிலீஜியனில் டேர்ன் பண்ணி தங்களுடைய அடிமை சர்வைல் பொசிஷன்னா கீழ்மட்ட நிலை, இந்த கீழ்மட்ட நிலை இப்படி நான் இருக்கிறத கடவுளே விரும்புகிறார் அல்லது புகழ்கிறார். சார் நீ இப்படி அவங்க தங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க, நியாயப்படுத்தி கொள்வார். கடவுளே இதை க்ளோரிஃபை பண்ணுறாரு, இப்படி நான் இருக்கிறத கடவுளே க்ளோரிஃபை பண்ணுறாரு என்று தங்களுக்கு தங்களை சமாதானப்படுத்தி கொள்வார்கள். ஸோ இது பார்ட் 2 முடிஞ்சிருது. அடுத்தது பார்ட் 3 ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். இதில் 3 சாப்டர் இருக்குது. பார்ட் 4ல் ஒரே ஒரு சாப்டர். இந்த 4 சாப்டர்னு பார்த்தோம்னா இந்த வீடியோவும் இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ பார்ட் 3 ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் நியாயப்படுத்துறது. நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டு அது நியாயம்தான், நான் இந்தந்த காரணத்துக்காக தான் இது செய்யப்பட்டது என்று நான் நியாயப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த நியாயப்படுத்துறதுக்கு தான் ஜஸ்டிஃபிகேஷன் பேர். சாப்டர் 11 தி நார்சிசிஸ்ட். அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னையே ரொம்பவும் க்ளோரிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நார்சிசம் அப்படின்னு பேர். நார்சிசிசம் அப்படின்னு சொன்னால் எ உமன் க்ளோரிஃபைஸ் ஹெர்செல்ஃப். அவங்க தான் மிகவும் முக்கியமானவங்க, நான் ரொம்ப முக்கியமானவள், இந்த வீட்டுக்குள்ளே நான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட், ஐ ஆம் தி மதர், நான் சொல்கிறேன்னா எல்லோரும் கேட்கணும். ஒரு பப்ளிக் பிளேஸில் போனாங்கன்னு வச்சிங்களேன், எனக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நான் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆள் தெரியுமா, எனக்கே இந்த முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி அதாவது ஒரு இடத்துக்கு போனால் தான் முக்கியமான ஆள் என்று அவங்க நம்புவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைக்கு தான் நார்சிசம்னு பேர். இன்னொன்று இருக்குது, அவங்க தான் மிக பேர் அழகி, தான் மிக முக்கியமானவங்க, இப்படி தான் என்கின்ற இந்த தன்மைக்கு தான் நார்சிசம்னு பேர். ஸோ பெண்கள் எப்பொழுதுமே நார்சிசமாகவும், நார்சிசம், லவ், மிஸ்டிசிசம் இந்த 3குள்ளேயும் இவங்க சிக்கிக்குவாங்க. பெண்கள் தாங்களே தான் பேர் அழகு, தான் பெரிய அறிவாளி. நிறைய பெண்கள் பேசுகிற பார்த்திங்கன்னா அவங்க பெரிய எல்லாத்தையும் கரைச்சி குடித்தா அறிவாளி மாதிரியே அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. அப்புறம் லவ்வில் சிக்கிக்குவாங்க. மிஸ்டிசிசம் அப்படின்னா சில, அதாவது உண்மைக்கு புலப்படாத சில விஷயங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கும், அதுதான் மிஸ்டிக்னு பேர். அது இருக்கும், ஆனால் இருக்குன்னா நீங்கள் நிரூபிக்கலாம் முடியாது, ஆனால் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்போ பேய் பிசாசு இது ஒரு மிஸ்டிக். கடவுளே ஒரு மிஸ்டிக். கடவுள் இருக்காரு நம்புகிறோம். அப்போ இன்னொருத்தன் சொல்லுவான் கடவுள்னு ஒன்று இருக்குது, நல்லது ஒன்று இருக்குது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக கெட்டது ஒன்று இருக்கலாம். அப்போ பேய் இருக்குது, பிசாசு இருக்குது அப்படிமா. சிலர் வந்து கடவுளையும் நம்புவான், பிசாசையும் நம்புவான். சிலர் கடவுளை மாத்திரம் நம்புவான், பிசாசை நம்ப மாட்டான். இதுதான் மிஸ்டிசிசம். ஆனால் நீ கடவுளை நம்புற, ஏன் பேய் பிசாசை நம்பலை? அவனுக்கு அதுதான் பிடிக்கும், அதுதான் அவனுக்கு நம்ப முடியுது. இந்த மாதிரி விஷயந்தான் மிஸ்டிசிசம். இந்த 3குள்ளேயும் பெண்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் அவங்க மாட்டிக்கிட்டு தங்களை அவர்கள் இழந்து போய்விடுவார்கள். ஸோ விமன் ஆஃபன் லாஸ் தெம்செல்ஸ் டு நார்சிசம், லவ், மிஸ்டிசிசம். இந்த 3குள்ளேயும் அவங்க சிக்கிக்குவாங்க. நார்சிசம் அப்படின்னா என்ன? இட்ஸ் அன் ஆட்டிடியூட். அது ஒரு மனநிலை. எமர்ஜஸ் ஃப்ரம் விமன்ஸ் அப்ரஸிவ் சோஷியல் சிச்சுவேஷன்.
சமுதாய சூழ்நிலையினால் அடிமைப்படுத்தப்பட்ட கீழ்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் அதிலிருந்து வெளியே வருவதற்காக தனக்கு ஒரு மனநிலையை உருவாக்கிக்கிறாங்க. அந்த மனநிலையில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்பட்டு கிடப்பான் வீட்டில், ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தான் பெரிய சுதந்திரமான ஆள் மாதிரி தன்னை காட்டிக்கும். அது மாதிரி தான் இவங்க நார்சிசிசத்தில் இவங்க இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி. ஸோ it is a process of alienation in which women view themselves as an object and place supreme value on their physical being. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து தங்களை ஒரு ஆப்ஜெக்டாக கருதி கொண்டு இந்த ஆப்ஜெக்டு மிக விலை உயர்ந்தது, மிக மதிப்பு மிக்கது, அதாவது தான் வந்து ஒரு மிக மதிப்புக்குரிய ஒரு ஆள், சுப்ரீம் வேல்யூ ஆன் தியர் ஃபிசிக்கல் பீயிங். நான் எவ்வளோ பெரிய பேர் அழகு தெரியுமா, சரி நான் வந்தேன்னா எனக்கு எவ்வளோ பெரிய முன்னுரிமை கொடுக்காம ஏன் இப்படி இருக்கீங்க எல்லாரும், அப்படி தங்களுக்கு ஒரு எண்ணத்தை இவங்க வளர்த்துக்குவாங்க. இதான் நார்சிசம்னு பேர். ஸோ பெண்கள் என்றைக்குமே ஒரு சப்ஜெக்டாக இருந்ததே கிடையாது, ஆப்ஜெக்டாக தான். ஆப்ஜெக்ட்னா பொருள், ஒரு பொருளாகத்தான் தங்களை மாற்றிக்கிட்டு பொருளாகத்தான் இவங்க தன்னை வந்து அழகுபடுத்தி, ஒரு பொருளை தான் நீ அழகுபடுத்தணும் இல்லையா. எனக்காவது வந்து ஒரு எலி, ஒரு மாடு, ஆடு தன்னை வந்து டெக்கரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஏன்னா தேர் ஆல் சப்ஜெக்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு உயிர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. அம்மாக்கிட்ட இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து அம்மா ஒரு கட்டத்தில் வந்தோடனே அதுவாக அம்மாக்கிட்ட இருந்து பிரிஞ்சு தானாக ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒரு சிங்கம், புலி அதுவாக இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கும். ஆனால் பெண்கள் அப்படி வாழவே முடியாது. அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டாக தான் தங்களை கருதிக்கிறாங்க. ஒரு விலங்குகள், பறவைகள், அதுவைகள் கூட தங்களை ஒரு சப்ஜெக்டாக நினைத்து கொண்டு சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனால் இவங்க வந்து தங்களை தாங்களே ஒரு ஆப்ஜெக்டாக இவங்க அசியூம் பண்ணிக்கிறதுனால தான் இவங்களால சுதந்திரமாக இருக்க முடியலை. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, they seek transcendence by losing themselves in something else. அதனால் அதிலிருந்து அந்த மாறுவதற்காக தன்னையே ஏதாவது ஒன்றில் தன்னை இழந்துடுறது. ஒன்று கடவுளுக்குள்ளே போய் தன்னை இழந்துடுறது, பக்திக்குள்ளே தங்களை இழந்துடுறது. அப்படி ஒரு மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக இவங்களா தங்களை இதை ஒரு பக்திக்குள்ளே இழந்து போயிடுவாங்க, அல்லது ஒரு செக்ஸுக்குள்ளே இழந்து எங்கேயாவது போய் அவங்க கூடயாவது படுத்து ஒரு செக்ஸுக்குள்ளே தங்களை இழந்து போயிடுவாங்க. எதுக்குள்ளேயாவது போய் அதுக்குள்ளே தான் இவங்க அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. சில பெண்களுக்கு இந்த சம்திங் எல்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பை லாஸிங் தெம்செல்ஸ் இன் சம்திங் எல்ஸ், ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் அவங்க இந்த மாற்றத்துக்காக அவங்க ஏதாவது ஒன்றுக்குள்ளே போய் அந்த சம்திங் எல்ஸுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. அந்த சம்திங் எல்ஸ் இருக்கிற பாருங்கள், இதுதான் ஒரு சொசைட்டியில் அவங்கள ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கப்படுது. ஸோ மெனி விமன், பல பெண்கள் ஃபியர்ஸ்லி லிமிட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு தேர் செல்ஃப் அலோன். தங்களுடைய செல்ஃபுக்கு அவங்க தங்களுடைய செல்ஃப், தங்களுடைய ஆன்மா, இதுக்கு அவங்க ஒரு லிமிட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த உடம்பு என்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப அதிக முக்கியம் கொடுக்குறாங்க. அந்த ஆன்மாவாகிய உயிர் இருக்கு பாருங்கள், அதுக்கு ஒரு லிமிட்டட் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க காட்டுறாங்க. ஸோ மெனி விமன் ஃபியர்ஸ்லி லிமிட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு தேர் செல்ஃப் அலோன் பிகாஸ் women cannot aspire to create or contribute anything. ஏன் அவங்க செல்ஃபுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லைன்னா, ஏன்னா அவங்களால சுதந்திரமாக ஒரு புதிய ஒன்றை உருவாக்கவோ ஒரு புதிய ஒன்றை படைக்கவோ முடியாதுன்னு சொல்கிறத விட அதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. அதனால் இந்த செல்ஃபுக்கு முக்கியத்துவம், நம்மளால் ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கவோ அல்லது இது பண்ணுறதுக்கு நமக்கு சுதந்திரம் கிடையாது, அதனால் உருவாக்க முடியாது, அதை உருவாக்கவே முடியாது. அப்புறம் ஏன் நம்ம இந்த செல்ஃபுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதனால் நம்ம இந்த பாடிக்கு, இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எல்லா பெண்களும் பார்த்திங்கன்னா தங்களுடைய உடலை அழகுபடுத்தி கொள்வதிலையும் உருவத்தை அழகுபடுத்திக்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த நார்சிசம்ங்கிறது இது இட் இஸ் மோர் லைக்லி இன் விமன். இது பெண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும். ஆனால் சில சமயங்களில் சில ஆண்கள்கிட்ட கூட இருக்கும், ஆண்கள்கிட்டையும் இருக்கும். அதனால் நார்சிசம் இஸ் அ குவாலிட்டி ஒன்லி ஃபார் விமன் நம்ம எடுத்துக்க முடியாது. சில சாதாரண ஆட்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, அந்த இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கிறதுக்காக பல இடங்களில் போய் கல்யாண வீட்டில் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு உட்காந்துருவான். நான் மாம முறையில் நான் இருக்கேன், என்ன நீ கூப்பிடாமல் நீயே இதில் இந்த நிகழ்ச்சியை நடத்தினேன்னு அங்கே போய் நின்றுட்டு இருக்கோம். சரி, உடனே கூப்பிடணும், இப்போ தான் விட்டுட்டு போக வேண்டியதானே.
அப்படி இருக்க மாட்டான். ஏன்னா அதுதான் நார்சிசம்னு பேர். நான் வந்து இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டண்ட், என்னையே நீ அந்த ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னு ஆண்களும் சில இடங்களில் சண்டை போடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு இது அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிகாஸ் தே ஆர் என்கரேஜ் டு ஐடென்டிஃபை தேர் என்டையர் செல்ஃப் வித் தேர் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். அதனால தான் அவங்க தங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மூலமாக செல்ஃபை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மூலமாக தான் அவங்களால செல்ஃபை ஐடென்டிஃபை பண்ண முடியுது இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் நார்சிசம். மோரோவர் தே டென்ட் டு ஹேவ் அ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் நாஸ்டால்ஜியா. இன்னொன்று இருக்குது அவங்ககிட்ட, அவங்களுக்கு இந்த இண்டிபெண்டன்ஸே இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சும்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த பாஸ்ட்டை வந்து ரீகலெக்ட் பண்ணுவாங்க. இந்த ஓல்டு ஏஜில் இருக்கும்போது, ஓல்டு ஏஜ் இல்லை எல்லா காலங்கள்லையுமே அந்த பாஸ்ட்டை வந்து அவங்க ரீகால் பண்ணுவாங்க. பாஸ்ட்டுங்கிறது எக்ஸ்பெஷலி த சைல்டுஹுட். ஏன்னா சைல்டுஹுட்டில் அவங்க வந்து ரொம்ப அந்த 12 வயசு வரைக்கும் அவங்க ரொம்ப சுதந்திரமாக தான் இருந்திருக்காங்க. அதனால இந்த நாஸ்டால்ஜியா என்றால் அந்த ஏக்கம், அந்த சைல்டுஹுட்டை திரும்பி அடைஞ்சால் திரும்பி அனுபவித்தா நல்லா இருக்கும்ல என்கின்ற அந்த ஏக்கம், அந்த ஸ்ட்ராங் சென்ஸ் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், எவ்வளோ சுதந்திரமாக இருந்தோம், ஓடுவோம் ஆடுவோம், தெருவில் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம், சுற்றிக்கிட்டு இருப்போம், எங்கே வேணாலும் போவோம், நமக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த பியூபர்ட்டி வர வந்ததுக்கப்புறம் எல்லாமே போய் இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு தாயாகி அப்புறம் குழந்தைய கவனிக்க, இப்போ வந்து எந்த சுதந்திரமும் இல்லாமல் வீட்டில் வந்து ஒரு ஒய்ஃபாக அல்லது மதராக சும்மா இருக்குமே அப்படிங்கிற அந்த இது வரும். அவங்க சைல்டுஹுட்டை அவங்க திரும்பி ரீகால் பண்ணுவாங்க. ஸோ that was the time before they came to be seen as objects. அந்த அதுதான் எப்போ அவங்க தன்னை ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸை இழந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கக்கூடிய விமன், அதாவது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண் என்பவள் suffer from being expected to embody certain general types. இந்த ஒரு நல்ல ஒரு அடல்ட்ஹுட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து ஒரு ஜென்ரல் டைப்பு, ஒரு விமன்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டைப்பு அவங்களுக்குள்ளே வந்துடும். எப்படின்னா, ஒன்று ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் டைப், எல்லா ஒய்ஃபும் இப்படி தான் இருப்பாங்க, அல்லது மதர் என்கின்ற ஒரு ஜென்ரல் டைப் இப்படி தான் வருவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு பெண் என்று எந்தமே நம்ம பார்க்க முடியாது, யாரையுமே நம்ம பெண்ணுன்னு பார்க்க முடியாது. அவங்கள ஒரு ஒய்ஃப்னு பார்ப்பாங்க, அல்லது ஒரு மதர்னு பார்ப்பாங்க, அல்லது பாட்டின்னு பார்ப்பாங்க. அப்படி தான் அவங்க ஆயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போனீங்கன்னா அவங்கள ஒரு கிளார்க்கு அல்லது கேஷியர் அல்லது இந்த ஆஃபீஸில் இவங்க மேனேஜர் அப்படி வருதில்ல. அப்படி இல்லாமல், அதனால தான் சொன்னேன், இப்போ வந்து பெண்களுக்கு சுதந்திரம்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த சுதந்திரம் லிமிட்டட் தான். ஆஃபீஸில் அவங்க ஒரு கேஷியர் அல்லது மேனேஜர், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது. எந்த விஷயத்தையும் அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு அவங்க நிறையா புது கருத்துக்களெல்லாம் கொண்டு வர்றாங்க, புதிய விஷயங்களெல்லாம் அவங்க செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதெல்லாம் இந்த நியூஸ்லாம் வந்துருச்சு இப்போ. ஆனாலும் வீட்டுக்கு வந்தோடனே என்ன பண்ணிடணும், ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் நீ கேட்கணும். நீ ஆஃபீஸில் வேணால் கலெக்டராக இருக்கலாம், ஆஃபீஸில் வேணால் பெரிய கேஷியராக இருக்கலாம், ஆனால் வீட்டுக்கு வந்துட்டால் யூ ஆர் அ ஒய்ஃப், யூ ஆர் அ மதர், அப்படி தானே வந்துடுது. ஸோ அதனால தான் எல்லா பெண்களுமே ஒரு ஜென்ரல் டைப்ஸ்குள்ளே அடக்கப்படுறாங்க. அந்த அடல்ட்ஹுட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோருமே ஒரு ஜென்ரல் டைப்பு ஆஸ் ஒய்ஃப் ஆர் மதர் என்கின்ற ஒன்றுக்குள்ளே அடக்கப்பட்டு, அந்த மாதிரி தான் அவர்கள் தங்களுடைய சில்ட்ரனாலையும் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய ஆண்களினாலும் அவர்கள் நடத்தப்படுகிறார்கள். இதில் இப்படி பொதுவாக பெண்களுக்கு வந்து ரியாலிட்டி மேலே ஒரு கிரிப்பே இருக்காது என்று நாம் பெண்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு ரியாலிட்டியில் அவங்களுக்கு ஒரு கிரிப் இருக்காது, அவங்க ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு இமேஜினேஷனே இருக்கிறவங்க என்று நாம் தவறாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் they want to be recognized as important by those around them. தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களினால் தான் ஒரு முக்கியமான ஆள் என்று கருதப்பட வேண்டும் என்று அவங்க விரும்புகிறாங்க. அப்படி விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி விரும்பினா அதுக்குரிய ஸ்கில் இருக்கணும்ல. ஆனால் அவங்ககிட்ட அந்த மாதிரியான ஸ்கில் இல்லை. அது மாதிரி எதையும் இந்த உலகத்திற்கு புதிதாக ஒன்றை உருவாக்குகின்ற எந்த ஸ்கில்லுமே இல்லாத ஒரு ஆளாக இருக்காங்க. ஆனாலும்
இந்த இதில் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு இருக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு ஆஃபீஸ், எல்லாருக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 10 பேரில் 2 பேர் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த 10 பேர் முன்னாடி அந்த 2 பேருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடைக்குமா இல்லையா? அதுவாக கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து அந்த மாதிரி அச்சீவ் பண்ணுற ஸ்கில் இல்லைனாலும் தனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வேணும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பெண்கள் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, மற்றவர்களோட ஒரு உண்மையான கனெக்ஷன், தொடர்பை அவங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியாது. அந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி, தங்களை சூழ்ந்து இருக்கவர்களோட ஒரு ஜெனுவின் கனெக்ஷன்ஸ் வித் அதர்ஸ் அவங்களால அதை பண்ணவே முடியாது. எல்லாத்துக்குள்ளே இவங்க தான் சென்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால இவங்களால மற்றவர்களோடு ஒரு ஜெனுயினான உறவை அவங்க ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஸோ பொதுவாக இவங்க நார்சிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் செல்ஃப் அப்சார்ட், தன்னை பற்றியே சிந்திக்கொண்டு இருப்பவர்களாக ஒரு நார்சிஸ்ட் இருந்தாலும் they are weak because they entirely depend on how important they are to others. அவங்க எப்பயுமே நான் மற்றவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்கள் பெண்களை போய் கேட்டிங்கன்னா, நான் இல்லைன்னா வீட்டில் எங்கள் வீட்டுக்காரெலாம் என்ன வேஸ்ட்டு, ஒன்றுமே செய்ய முடியாது. நான் மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கேன், 3 நாள் நான் வீட்டில் இல்லைன்னா அவர் ரொம்ப திண்டாட்டமாக போயிடும், ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவார், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார், எதையுமே செய்ய முடியாது. அவன் ஜாலியாக இருப்பான். இவங்களுக்கு அது தெரியல. இவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, தான் இல்லைன்னாக்கா இவன் அவன் ஜாலியாக போய் ஹோட்டலில் தினம் மாற்றி உட்காந்து பிரியாணி தின்னுட்டுருப்பான். இவன் வீட்டுக்குள்ளே போட்டால் நீ சமைச்சுக்கு போகிறது தானே சாப்பிட்ணும். ஆனால் வெளியில் போனோன்னா இன்றைக்கி காலையில் இந்த ஹோட்டல், நாளைக்கு மத்தியானம் இந்த ஹோட்டல், நைட்டு வேறு அப்படின்னு விதவிதமாக ஒரே ஹோட்டலுக்குள்ளே போய் காலையிலேயே இட்லியும் சாப்பிடுவான், தோசையும் சாப்பிடுவான், ஒரு பூரியும் சாப்பிடுவான். ஆனால் வீட்டில் என்ன கிடைக்கும்? வெறும் இட்லின்னா இட்லி தான் கிடைக்கும். இன்றைக்கி தோசைன்னா தோசை தான் வைப்பாங்க, பூரின்னா இன்றைக்கி பூரி மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா என்ன செய்யலாம்? 2 இட்லியும் சாப்பிட்லாம், ஒரு தோசையும் சாப்பிட்டுக்கலாம், ஒரு பூரியும் சாப்பிட்டுக்கலாம், பொங்கல் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஆப்ஷன் வந்து ஜாஸ்தி. அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தான் இல்லை அப்படின்னாக்கா அங்கே எல்லாமே ஒன்றும் இல்லை, எல்லாம் வீக்காக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வீக்கான சென்ஸில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க இந்த எல்லாமே தங்களை தான் டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படி தான் பேசுவாங்க. நீங்கள் நிறைய பெண்களை போய் பார்த்தீங்கன்னா, நான் இல்லைன்னா என் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப திண்டாடி போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கும். இல்லைங்கிறது ஒரு வருத்தத்தை கொடுக்கும், சில சிரமங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் இவங்க அது ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவாங்க. நான் இல்லைன்னா வீட்டுக்காரால் இயங்கவே முடியாதுங்கிற மாதிரியும் அப்படியெல்லாம் இவங்க ரொம்ப சூப்பராக கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க வாழ்ந்து கொள்வார்கள். இவங்களுடைய பிரச்சனை. அடுத்தது சாப்டர் 12, த உமன் இன் லவ், காதலில் விழுந்த பெண்கள். இது ஒரு முக்கியம். ஏன்னா இவங்களுக்கு காதல்னா என்னன்னே இவங்களுக்கு புரியாமையே காதலுக்குள்ளே மாட்டிக்கணும். இவங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாது. ஸோ விமன் இன் லவ் லாஸ் தெம்செல்ஸ் ஃபுல்லி இன் தியர் லவ் அஃபேர். ஒரு காதல் வயப்பட்ட பெண் முழுக்க அந்த காதலுக்குள்ளேயே மூழ்கி போயிடுவார். ஆனால் காதல்னா என்னன்னே தெரியாமையே காதலுக்குள்ளே மூழ்கி போயிடுவார். ஸோ பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே டிவோட் தெம்செல்ஸ் கம்ப்ளீட்லி. அப்படி காதல் வயப்பட்ட பெண் அந்த தான் காதலிக்கிற அந்த ஆண் இருக்கான் இல்லையா, அந்த ஆண்கிட்ட கம்ப்ளீட்டாக தன்னை டிவோட் பண்ணிக்குவான், அவனுக்கு அர்ப்பணிச்சுக்குவான். அவன் சொன்னால் வேத வாக்கு, இத்தனை வருஷம் வளர்த்த அம்மா அப்பாலாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஒரே ஒருத்தனுக்கு அப்படியே தங்களை சரண்டர் பண்ணிட்டு போய் இருப்பான். ஆனால் ஆணை பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது வாழ்க்கையில் அது ஒரு பகுதி, அப்படி தான் அவன் எடுத்துக்குவான். ஆனால் இவங்களுக்கு காதலிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த காதல் தான் எல்லாமே, உலகமே அதுதான், அதை தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான சென்ஸ் பெண்களுக்கு வந்துடும். ஆனால் இவங்க இந்த தான் காதலிக்கிற ஆள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க கம்ப்ளீட்டாக அவனுக்கு டிவோட் அர்ப்பணிப்போடு தான் இருப்பாங்க. அர்ப்பணிப்போடு இருக்கிற இவங்க தன்னுடைய காதலன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு நிறைய அவன் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் படி எந்த லெவலும் இருக்கவே மாட்டான். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக இவங்க வந்து டிஸப்பாயிண்ட் ஆவாங்க.
ஸோ காதல் இருக்கிற எல்லா பெண்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா டிஸப்பாயிண்ட் ஆகி தான் இருப்பாங்க, டிஸப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் அவன் வந்து சும்மானாலும் பொய்யா ஏதாவது 4 வார்த்தையை சொல்லி நீ மாதிரி பேரழகி, உன்னை மாதிரி மூக்கப்பாரு கண்ணப்பாருன்னு எதையாவது சொல்லி ஒரு சமாதானப்படுத்தி விட்ருவான். அப்போ சரின்னு மாறிக்குவாங்க. இன்னொரு அக்கேஷனாக மறுபடியும் டிஸப்பாயிண்ட் ஆக இவங்க லவ்வில் இருக்கிற எல்லா காலங்களையும் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் மேலே அப்படி ஒரு அர்ப்பணிப்போடு அவங்க இருக்கிறதுனாலே அவங்ககிட்ட அவங்க நிறைய எதிர்பார்க்கறதுனாலே அவங்க அந்த மாதிரி ஆகிடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் காதலிக்கிற ஆணை ஒரு பீடத்தின் மீது வச்சு வழிபாடு பண்ணுற மாதிரி ஆகிடுவாங்க. கடவுள் மாதிரி ஒரு பீடத்து மேலே அவனை வச்சு அவனை ஒர்ஷிப் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுற அளவுக்கு அவன் இருக்கணும்ல. ஆனால் அவன் சாதாரண ஆள் தானே. நீங்கள் எப்படின்னா ஒரு சாதாரண ஆள். அந்த சாதாரண ஆள்கிட்ட இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் தவறுகளை பார்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போனது மாதிரி, அதாவது அந்த வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி முடிவெடுத்துருவாங்க. ஹீ இஸ் ஜஸ்ட் எ ஹியூமன் பீயிங். உங்களோட நட்புல இருக்கும்போதே இன்னொரு பொண்ணோடய அவனுக்கு ஒரு நட்பு இருக்கும். இதெல்லாம் அவனுக்கு புரிஞ்சு தெரியாது. அவன் அங்கேயும் ஒரு நூல் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். டக்குன்னு அங்கே அதுவும் சக்ஸஸ் ஆச்சு, இதுவும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு தெரியாமல் இதை வச்சுக்குவான், இதுக்கு தெரியாமல் அந்த நட்பையும் மெயின்டைன் பண்ணிக்குவான், ரெண்டையுமே மெயின்டைன் பண்ணிக்குவான் ஜாலியாக. அவனை பொறுத்த வரைக்கும் இது லைஃப்பில் இது ஒரு சின்ன பகுதி, அவ்வளோதான். லவ்ங்கிறது அவனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பார்ட்டு. லைஃபுங்கிறதே என்டையர் கிடையாது, லவ்ங்கிறது அவனுக்கு என்டையர் கிடையவே கிடையாது. ஆணுக்கு பொறுத்த வரைக்கும் லவ்ங்கிறது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி, அவ்வளோதான். ஸோ நீ காதலிக்கிற, உன்னையும் காதலிப்பேன். இன்னொரு பொண்ணும் இவனை ரொம்ப டெடிக்கேட்டாக காதலிச்சான், அவளையும் காதலிப்பான். என்ன அவள் காதலிக்கிறான்னு தெரிஞ்சால் நீ ரொம்ப வருத்தப்படுவேங்கிறதுக்காக உனக்காக அவன் கொஞ்சம் மறைச்சி வச்சுருப்பான், அவ்வளோதான். நீ பேசாமல் இருந்தேன்னா அதையும் உங்கள்கிட்டையும் சொல்லுவான். அவன் எல்லாத்தையும் காதலிப்பான். அவனுக்கு ஒன்றும் பெரிய இதே கிடையாது. ஏன்னா இட்ஸ் அ பார்ட். இந்த வயசில் அவனுக்கு ஒரு ஜாலியான விஷயம், அவனுக்கு ஒன்றும் அதில் பெரிய சீரியஸ்னஸ்லாம் இருக்காது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, ரொம்ப சீரியஸாக இருப்பான். இந்த சீரியஸாக இருந்துட்டு அவனை பெரிய கடவுள் மாதிரி ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனால் அவன்கிட்ட ஆர்டினரி ஹியூமன் பீயிங்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் அவங்ககிட்ட இருக்கிறத பார்த்தாங்கன்னா இவங்க மனம் உடைஞ்சு நொந்து போய் வாழ்க்கையே வீணாக போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. தான் காதலிக்கிற மனிதனை கடவுளாக பார்ப்பார்கள். அந்த கடவுளை தனக்கு மட்டுமே சொந்தம்னு பொசஸ் பண்ணிடுவாங்க. இது அவங்ககிட்ட அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது சன்ஸ் அண்ட் லவர்ஸில் எழுதுவார் டிஎச் லாரன்ஸ் இல்லையா. தன்னுடைய மகனை ஒரு தாய் ஒரு காதலன் மாதிரி, ஒரு காதலன் எப்படி காதலனாக நினச்சிக்குவாள், காதலனை எப்படி ஒரு பெண் தனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்கிறாளோ அதே மாதிரி தான் தன்னுடைய மகனை தனக்கு மட்டுமே சொந்தம்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த மகன் மீது யாரோ ஒருத்தவங்க உரிமை கொண்டாட வரும்போது, அல்லது இவன் தன்கிட்டேருந்து யாரோ தன்னுடைய மகனை அபகரிச்சுட்டு போகிறாங்க, தனக்கான ஒன்றை யாரோ அபகரிச்சுட்டு போகிறாங்கங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி சென்ஸ் வந்துடும். ஸோ அட் த சேம் டைம் தே ஆல்சோ வாண்ட் டு கிவ் தெம்செல்ஸ் அப் டு மென் என்டையர்லி. இவங்க அந்த மாதிரி தன்னை அப்படியே முழுக்க இவனை பொசஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த பொசஸ் பண்ண அந்த மனிதனுக்கு இவங்க எல்லாத்தையுமே தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும், தங்களுடைய வெர்ஜினிட்டி கன்னித்தன்மையிலேருந்து எல்லாத்தையும் அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணவும் தயாராகான். தன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும், வீட்டிலேருந்து ஒரு 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்துடும். நீ என்ன பண்ண, நம்ம தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்கிட்ட எவ்வளோ நகை இருக்கும். எங்கள் அம்மா என் கல்யாணத்துக்காக ஒரு 50 பவுன் வச்சுருப்பாங்க, அம்மா வேறு அவங்க நகை வேறு இருக்குது, எல்லாம் சேர்ந்தா ஒரு 100 பவுன் வீட்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வர நம்ம 2 பேரும் எங்கேயா போனாலும் எடுத்துகிட்டு வந்துடும். அது அந்த அளவுக்கு இந்த ஆண் மேலே ஒரு கம்ப்ளீட்டு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நிற்கும். அது மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லவ்வில் ஒரு பெண் இப்படி இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ ஒரு பெண் ஆண் மீது எவ்வளவு டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது, ஆண் பெண் மேலே இவ்வளோ டிபெண்ட் பண்ண மாட்டான். பெண் தான் ரொம்ப டிபெண்ட் பண்ணியே இருப்பாள். விமன் பெண்கள் ஆண்களை ஒர்ஷிப் பண்ணுவாங்க, கடவுளை வழிபடுவதை போல் வழிபடுவார்கள். ஒரு லவ் அஃபேர் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுவாங்க பெண்கள்.
அவங்க எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, பட் ஆல்சோ ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் ஹி ஹஸ் லாஸ்ட் தி என்டையர் பர்பஸ் ஆஃப் லிவிங். வாழ்க்கை இனிமே நான் வாழ்கிறதே அர்த்தம் இல்லாதது, என்டையர் என் வாழ்க்கையே இனிமேல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நினைப்புக்கு அந்த லவ் அவங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்கள் வந்து சீக்கிரமே ரெக்கவர் ஆகிடுவான். ஆண்களும் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான், ஆனால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிக்குவான். ஏன்னா அவனுக்கு வெளியில் போகிறான் வரான், 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட பேசுவான், இவங்க கூட பேசுவான், ஒரு நேரம் கொஞ்சம் தண்ணி அடிப்பான், அப்படி ஏதாவது சினிமாவுக்கு போவான். இப்படி அவனுக்கு வேறு தன்னை டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால் ஆண்கள் வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடுவான், பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவர் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்களை பொறுத்த வரையிலும் அவனுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்புங்கிறது நிறைய வேறு. இது மாத்திரம் இல்லை, காதலிக்கிறது மட்டுமே ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் எந்த ஆணுக்கும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு காதலித்து அவன் தான் பர்பஸ் ஆஃப் லைஃபாக அவங்க வச்சுக்கிறாங்க. அதனால தான் இந்த பிரச்சனை வருது. இந்த ப்ராசஸில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காதலிக்கும் போது இந்த வெயிட்டிங், காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒன்று இருக்கும். இந்த காத்திருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்காக காத்திருக்கும்போது அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. என்ன இன்னும் 4 மணிக்கு வரேன், நான் இன்னும் வரல, 4 மணிக்கு வரேன்னா 3:30லேருந்தே உட்காந்துருவாங்க. 3:30லேருந்தே எதிர்பார்த்துட்டே 4 தொட போகுது, இன்னும் காணும் 4 ஆனால் என்னப்பா, நோ நீ 4 மணின்னு சொன்ன ஏன் வரல, 4:05 தானே ஆகுது, 5 நிமிஷம் போச்சுல ஏன் வரல. அது ஒரு பெரிய சீரியஸாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெயிட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், இது அவங்கள வந்து ரொம்ப டார்மெண்ட் பண்ணும், வேதனைப்படுத்தும். அந்த காத்திருக்கிறது காலம். இவன் மட்டும் சொல்லிடுவான், நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு திரும்பி வந்து மேரேஜ் பண்ணிக்குவோம், 3 வருஷம் காத்திருட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவ்வளோதான். 3 வருஷம் அவளுடைய வாழ்க்கை ரொம்ப டார்மெண்டிக் ஆகிடும். அதாவது ஒரு 5 மணிக்கு வர்றேங்கிறதே பொறுத்துக்க முடியாது. அப்புறம் லைஃப்பில் வந்து so many months so many years எல்லாம் காத்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள ரொம்ப டார்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதை தவிர வேறு எதுலையும் நேரம் செலவழிக்க தெரியாது. தெரியாது முதல்ல. 2வது அப்படி நேரம் அவங்களுக்கு இல்லை. பிகாஸ் தே ஆர் நாட் இண்டிபெண்ட். அவங்க இண்டிபெண்ட்டாக இல்லாததுனால அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்படியே நேரம் இருந்தாலும் வேறு இதில் அவங்களுக்கு செலவழிக்கிற தெரியாது, பழக்கம். அதான் சொன்ன முன்னாடி ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் பார்க்க விடும். சரி நான் போய் 2-3 நாள் வெளியூரில் மெட்ராஸில் என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்க கூட போய் பார்த்துட்டு அவன் கூட ரூமில் தங்கிவிடும், 2 போய்டும். ஆனால் ஒரு பெண் போக முடியுமா அப்படி? ஆனால் இப்போது கொஞ்சம் ரேராக போத்தான் செய்கிறாங்க, மாறுது. ஆனால் மாறினாலும் ஆணினுடைய கையில் அடக்கமாக தான் இன்றைக்கும் பெண்கள் இருக்காங்க. ஆனால் மாறுது, அதை சொல்ல முடியாது. இந்த ஆண்கள் அப்படி பண்ணிக்குவான், 3 நாள் போயிடுவான், இல்லை எங்கேயாவது ஒரு இதில் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவான். கையில் காசு இருந்துச்சுன்னா போய் ஒரு ரூமை போட்டு எங்கேயோ போய் தங்கிக்கிட்டு அந்த ரூம்லேயே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டே தன்னுடைய இப்படி மறப்பான். ஆனால் பெண்களுக்கு அது மறக்கவே முடியாது, வேறு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால தான் விமன் இன் லவ் டென்ட் டு ஃபீல் கான்ஸ்டன்ட்லி டார்ச்சர்ட் பை தியர் சிச்சுவேஷன். அதனால் காதலில் விழுந்த பெண்கள் எப்பொழுதும் ஒரு சித்திரவதையை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் காதலில் ஒரு பொண்ணு விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு படிப்புலேருந்து எல்லாத்துலேயும் கவனம் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு படிக்கலாம் முடியாது, அது சீக்கிரம் கல்யாணம் தான் பண்ணிக்கும், அது படிக்கவே பிடிக்காது. அதனால தான் அப்போ அந்த காலேஜில் படிக்கும்போது பெண்கள் வந்து காதலில் விழாமல் தப்பிச்சிருச்சிங்க அப்படின்னா கவனம் முழுக்க படிப்பில் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க நிறைய நல்லா படிக்கும். ஆனால் இதுங்க இதெல்லாம் போய் மாட்டிக்கும். அப்படி மாட்டிச்சுன்னா அப்படின்னாக்கா எல்லாம் போயிடும். ஸோ இது தீரணும் அப்படின்னாக்க ஆண் பெண் இருவருமே என்ன பண்ணணும்னா ஒருத்தருடைய ஃப்ரீடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐ மஸ்ட் ரெக்கக்னைஸ் யுவர் ஃப்ரீடம் அண்ட் யூ மஸ்ட் ரெக்கக்னைஸ் மை ஃப்ரீடம். ஸோ ஒருத்தருடைய சுதந்திரத்தை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நேரத்தை செலவழிக்கணும். அப்படி அந்த நேரத்தை 2 பேரும் செலவழிக்கிறதுங்கிறது கட்டாயத்தினால இல்லை, விரும்பி 2 பேரும் நேரத்தை செலவழிக்கணும். 2 பேரும் ஒருவருடைய சுதந்திரத்தை அவங்க மதிக்கணும். அப்படி மதித்தா இந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்துக்கலாம். அடுத்தது சாப்டர் 13 த மிஸ்டிக் பார்த்தோம், நார்சிசம் பார்த்தோம், அடுத்தது லவ் பார்த்தோம், 3வது மிஸ்டிக். இதோட இந்த பாட்டு முடியுது. விமன் வந்து
கடவுளை ஒர்ஷிப் பண்ணுற, கடவுளை வழிபடுறதுல தனக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும்போது தன்னை டைவர்ட் பண்ணிக்கிறதாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் தே டு நாட் ஹாவ் அ மேன் டு ஒர்ஷிப், அதாவது தான் வழிபடுவதற்கு, காதலிப்பதற்கு, காதலித்து வழிபடுவதற்கு உண்மையாக ஒரு ஆம்பளை இருந்தான்னா அவனை தான் ஒர்ஷிப் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடவுளை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இந்த மதத்தில், மத நம்பிக்கையில், கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களினுடைய குணாதிசயம் இப்படி இருக்குன்னா, அதுவும் அதாவது கடவுளை வழிபடுகின்ற பெண்களின் குணாதிசயமும் காதலனை வழிபடுகின்ற பெண்களின் குணாதிசயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, they always feel that they are something special. பெண்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும், நாம் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம எல்லாருக்கும் தேவை. சும்மா ஒரு பொண்ணு பக்கத்தில் போனாவே அப்படின்னு ஒதுங்கி போவான். ஏன்னா என்னை கிஸ் பண்ணணுன்னு உனக்கு தேவை இருக்குது, நான் தேவைடா, நான் இருந்தால் நான் பக்கத்தில் இருந்தால் தான் அவனை கிஸ் பண்ண முடியும், தொட முடியும், அந்த எண்ணம் ஆசையெல்லாம் உனக்கு இருக்குல்ல அப்படின்னு அவங்க தன்னை பிகு பண்ணிக்குவாங்க. ஸோ ஷி ஆல்வேஸ் ஃபீல் தட் ஷீ இஸ் ஆல்வேஸ் நீடட். அவள் தான் வந்து தன்னுடைய காதலனுக்கு மிகவும் தேவை என்று அவள் நம்புகிறாள். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு இப்போதைக்கு தேவை தான், ஆனால் இன்னொன்று கிடச்சிச்சின்னா அது உடனே விட்டுட்டு அங்கே போயிடுவான் அவன். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணணுன்னா நார்சிசம், ரொமான்ஸ் அல்லது மிஸ்டிசிசம், இது மூலமாக தான் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் இந்த மூணுமே பெண்களை அழிக்கக்கூடிய தன்மை உடையவைகளாக இருக்குது அப்படின்னு இந்த பார்ட் 3 முடிக்கிறாரு. கடைசியில் பார்ட் 4 டுவர்ட்ஸ் லிபரேஷனை நோக்கி, இது ஒரே ஒரு சாப்டர் தான், சாப்டர் 14 த இண்டிபெண்டன்ட் உமன், சுதந்திரமான பெண் என்ற இது கடைசி சாப்டர் இந்த புக்கில். ஸோ இந்த சாப்டரோட இது நமக்கு முடியுது. ஸோ இண்டிபெண்ட் விமன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெண் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க விடுதலையை நோக்கி, தன்னுடைய காலத்திலேயே தான் விடுதலை அடைய வேண்டும் என்று அதை நோக்கித்தான் அந்த பெண்ணினுடைய முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு நிறைய உரிமைகள் இருக்குது. அவங்க வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இண்டிபெண்டன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். யார் அலவுட் டு ஒர்க், அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம். ஆனால் இந்த லிபர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள், இது பேருக்கு தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுடைய இண்டிபெண்டன்ஸை கேட்கலாம். அதாவது நீங்கள் கடமையை செய்துவிட்டு உங்களுடைய உரிமையை கேட்கலான் இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்கள் தேவையான ஒர்க்கை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சுதந்திரமாக நீங்கள் சொல்கிறாங்க, இந்த ஒர்க்கை நீ முடிச்சு கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஓகே, நம்ம அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டோம், நான் முடிச்சுட்டேன், நான் எங்கே வேணாலும் போகிறேன், இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குதுல்ல. ஆனால் இந்த லிபர்ட்டி இருக்குது பாருங்கள், இது பேருக்கு தான் இருக்கும். இட் இஸ் ஒன்லி அன் அப்ட்ராக்ட் திங், பேருக்கு தான் இருக்கும். இதில் உண்மையாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் பெண்ணுக்கு கிடையவே கிடையாது. தேர் இஸ் நோ எக்கானமிக் அட்டானமி. சுயமான அட்டானமஸ் காலேஜ் அப்படின்னு சுயநிதி கல்லூரின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி அட்டானமி, எக்கானமிக் அட்டானமி, சுய பொருளாதாரம் அதில் இல்லவே இல்லை. இது ஒரு பேருக்கு தான் இந்த லிபர்ட்டி இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும். ஸ்டில் விமன் ஃபீல் எ கிரேட்டர் பேர்டன் வென் தே ட்ரை டு ஒர்க் அவுட் சைட் ஆஃப் த ஹோம். வீட்டுக்கு வெளியில் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் வீட்டுக்குள்ளே அவங்க வேலை செய்யும்போது அவங்களுடைய வேலையின் மதிப்பு வந்து விலை மதிப்பற்ற ஒர்க். அது அந்த ஒர்க்காக விலையே போடவே முடியாது. இப்போ நீ ஒரு பெண் காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு தண்ணி பிடிச்சி வீட்டெல்லாம் கூட்டி கழுவி வாசலை தெளித்து கோலம் போட்டு ரெடியாகி அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் பிள்ளைங்களை எழுப்பி விட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணி முடிக்கணும். அதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு வந்து நீங்கள் சமையலையும் முடிச்சாகணும். அப்புறம் ஹஸ்பண்ட் இவன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுப்பான், அவனை எழுப்பி விடணும். அவன் எழுப்பி விட்டு அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சிலதை செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் பெண்களை குழந்தைங்களை 7:30 8க்கெல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிவிட்டு அப்புறம் திருப்பி வந்து இவன் 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறவன் இவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்து இவனெல்லாம் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் இவங்க சாப்பிடாமல் இருக்கலாம். அப்புறம் துணிமணியெல்லாம் துவைக்கிறதெல்லாம் இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவர் வேணால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் மத்தியான சாப்பாட்டுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்து
இதில் இந்த ஹாலுக்கும் அடுப்படிக்கும் பெட்ரூமுக்கும் நடந்து ஒரு நாள் இவங்க நடக்கிறத பார்த்தீங்கன்னா so many miles இருக்கும், so many kilometers இருக்கும் வீட்டுக்குள்ளேயே. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவங்க ஏதோ வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருக்கான்னு நினைக்கிறோம். ஆனால் so many kilometers நடப்பாங்க. அவங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து விலையை போடவே முடியாது, அவ்வளோ ஒர்க்கு. ஆனால் வெளியில் வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. ஒரு ஆணுடைய ஒர்க்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், பெண்ணினுடைய ஒர்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறது அதிகம். ஆனால் அந்த ஒர்க்கை யாருமே ரெகக்னைஸ் பண்ணலை. அந்த ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணலை. அந்த ரெகக்னைஸ் பண்ணாததுனால அவங்களுக்கு உள்ள இண்டிபெண்டன்ஸ் இல்லை. இண்டிபெண்டன்ஸ் உள்ளே இல்லாதனால அவங்க வெளியில் வந்து ஒர்க் பண்ண நினைக்கிறாங்க. வெளியில் ஒர்க் பண்ணாங்க இவங்களுடைய ஒர்க்கினுடைய வேல்யூ யாருக்கும் புரியலை. ஒரு ஆணுக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா ஒரு பெண் அதே வேலைக்கு வந்தாங்க 6,000 ரூபா சம்பளம் தரேம்மா. அப்படி தான் நடக்கும். ஸோ அப்படி தான் போகுது. ஸோ அதனால தான் தே ரிமைன் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜ்டு. அதனால் பொருளாதாரத்தில் அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. எப்பொழுதுமே ஹஸ்பண்டையே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சோஷலிஸ்ட் சொசைட்டியில் இப்போ ரஷ்யா சைனா மாதிரி ஒரு அந்த மாதிரியான சோஷலிச சமுதாயத்தில் அவங்க இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் இண்டிபெண்டன்ஸை ஒரு ஹாஃப்வே, ஒரு பாதி தான் அடைஞ்சிருப்பாங்க. நம்ம சொல்கிறோம்ல, ஒரு ஹாஃப்வே அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கும், ஆனால் முழுசாக இருக்கவே இருக்காது. எவ்வளோ தான் வந்தாலும், எவ்வளோ தான் மாடர்ன் சொசைட்டி வந்தாலும் ஹாஃப்வே அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு ஆண் மாதிரி 100% இண்டிபெண்டன்ஸுங்கிறது பெண்களுக்கு எங்கேயுமே கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அச்சீவிங் ட்ரூ ஈக்குவாலிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. ஆஸ் அ உமன் அவங்க பெண்ணாக இருக்கிறதுனாலேயே பல சவால்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கும். அதனால அவங்க வந்து எப்பொழுதுமே யாரையா டிபெண்ட் பண்ணுற மாதிரியே அவங்களும் வச்சுக்குவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள நீ என்னை சார்ந்து இருந்துக்க, அதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிவிடுவோம். ஏன்னா சமுதாயத்தில் நிறைய சவால்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்க நிறைவேற்ற முடியாது. ஸோ அவங்களுடைய ஃபெமினைனிட்டி இருக்குது பாருங்கள், அதுக்கும் அவங்க ஒர்க்குக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். ஃபெமினைனிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா ஒர்க்கில் எஃபெக்டிவாக இருக்காது. ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய பெண் தன்மை குறைஞ்சி போகும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் வந்து சில ஒர்க்குக்கு போயிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கார் ஓட்டுனர், ஒரு டிரைவர், ஒரு கஸ்டமரை நீங்கள் ஏற்றிட்டு போகிறீங்க, ஒரு ஊருக்கு போகிறீங்க, சாயந்தரம் 6 மணி நேரம் வர முடியலைன்னு வச்சுங்க. 8 ஆகும், 9 ஆகும், 10 ஆகும். ஏன்னா அவன் போனவன் அவன் வேலையை முடிச்சுட்டு தானே காரில் ரிட்டர்ன் ஆவான். 10 மணி ஆகிடும். இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு பெண்ணை 10 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறீங்கன்னு வச்சிங்களேன். வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபெமினைனிட்டியை எல்லோரும் சந்தேகப்படுவாங்க. என்ன காரில் இது டிரைவர், நான் சொல்கிறேன், ஒரு டிரைவர் வேலை ஒரு பெண் பார்க்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது அவங்களுடைய ஒர்க்கு ராத்திரி 11 ஆனாலும் அந்த வேலையை எஃபெக்டிவாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபெமினைனிட்டி பாதிக்கப்படும். அப்போது தன்னுடைய ஃபெமினைனிட்டி பாதிக்கக்கூடாது அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒர்க்குக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஒர்க்குக்கு போனாலும் ஒரு லிமிட்டடாக தான் ஒர்க் பண்ண. சார் நான் 5 மணி வரைக்கும் தான் இருக்க முடியும், 5-5:30 நான் என்னை விட்டுறணும். இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒரு பையனை வச்சுக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அவரை ஒரு வேலை இன்றைக்கி ஒரு அதிகமான வேலை இருக்குது, ராத்திரி 10-10:30 ஆனாலும் தம்பி ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு 10-10:30 வரைக்கும் இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போடான்னா போயிடுவான். இந்த 500 சேர்த்து வச்சுக்க அப்படின்னு காசு கொடுத்தீங்கன்னா போயிடுவான். ஆனால் அதே மாதிரி ஒரு பெண்ணை நீங்கள் வேலை வாங்க முடியாது. அவங்க 5 மணிக்கு போகிறாங்கன்னா 5 தான், 6க்கு போனால் 6 தான். 6:30 மணிக்கு இந்த பஸ்ஸை விட்டாச்சுன்னா எனக்கு பஸ்ஸே இல்லைன்னாங்கன்னா நீங்கள் போக முடியாது. அல்லது நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் கார் எடுத்துகிட்டு அவங்கள கொண்டு போய் விடணும். அந்த கொண்டு போய் விடும்போதும் காரில் கொண்டு போய் விட்டிங்கன்னு வச்சுங்க, அந்த தெருவில் என்ன அந்த பொண்ணு ராத்திரி 9 மணிக்கு காரில் ஒரு ஆள் கொண்டு வந்து விட்றான் அப்படின்னா அவங்களுடைய பெண் தன்மைக்கு பாதிக்கப்படுதா இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். அதனால தான் ஃபெமினைனிட்டியை கன்சிடர் பண்ணிங்கன்னா ஒர்க்கு பாதிக்கும், ஒர்க்கை வேணும் அப்படின்னாக்கா ஃபெமினைனிட்டி பாதிக்கப்படும். இது ரெண்டும் வைஸ் வர்ஸாக தான் இருக்குது. உனக்கு இது நல்லா இருந்தால் அது போயிடும், அது நல்லா இருந்தால் இது போயிடும். அதனால தான் a woman is considered dominant or intelligent can seem threatening or undesirable as a romantic prospect for men. ஆணை பொறுத்த வரைக்கும் பெண்ணை வந்து ஒரு ரொமான்டிக்காக வச்சுக்க தான் விரும்பும். அப்படி ஒரு ஜாலியாக கொஞ்சம் நேரம் பேசுகிறது, அங்கே தொடுறது, இங்கே தொடுறது, கிஸ் பண்ணுறது, இது மாதிரி தான் வச்சுக்க விரும்புவோம்.
அப்படி ரொமான்டிக் ப்ராஸ்பெக்டாக ஒரு பெண் இருக்கணும்னா அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவோ அல்லது டாமினன்ட் கேரக்டராகவோ இருந்தால் அவகிட்ட ரொமான்டிக் ஆஸ்பெக்ட் இருக்காது. ரொம்ப டாமினன்ட் கேரக்டருடைய ஒரு பொண்ணை நம்ம காதலிச்சோன்னு வச்சுங்க, நம்மக்கிட்ட அந்த ரொமான்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணாக இருந்தாலும் அதுக்கிட்டே நீங்கள் இந்த ரொமான்டிக் ஐடியான்னு இருக்காது. அப்போ நீங்கள் ரொமான்ஸ் வேணும், ஆண்கள் எதை விரும்புவோம், ஒரு ரொமான்டிக்காக இருக்கிறத தான் விரும்புவோம். அவள் அதனால இந்த டாமினன்ட் கேரக்டரு இன்டெலிஜென்ட் கேரக்டரை விரும்பவே மாட்டான். அதனால் பெண்களுக்கு என்ன வேணும், ஒரு எப்படியாவது இப்போ இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஆண் வேணும், அந்த ஆணை நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ நீ என்ன இருக்கக்கூடாது, டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது, இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இன்டெலிஜென்ட் டாமினன்ட் கேரக்டராக இருந்தாலும் மேரேஜ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் விட்டுறணும். இன்டெலிஜென்ட் இருந்தாலும் வெளியில் காட்டக்கூடாது, அல்லது இன்டெலிஜென்ட் இருந்தால் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லிக்கிறதுக்கு வேணால் நீ பயன்படுத்தலாமே வெளியே, ஹஸ்பண்ட்கிட்ட உன்னோட இன்டெலிஜென்ட்டாக காட்டக்கூடாது. இப்படி தானே போயிடுது அந்த பெண்ணுடைய லைஃபு. அதனால் அவள் சின்னாமணப்பட்டு தான் அந்த பெண்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. நாம் நினைக்கிறோம் ஏதோ பெண்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஆனால் உள்ளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன் ஜாஸ்தி. இதையும் பண்ண முடியாது, அதையும் பண்ண முடியாது, ஆனால் இதுக்குள்ளே தான் இவங்க வாழ்ந்தாகணும். இப்படி தான் எல்லா பெண்களுமே ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணிட்டு தியாகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். The women who want to remain feminine while still pursuing their independent work. அதாவது இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், ஆனால் என்னுடைய ஃபெமினைனிட்டி பெண்ணின் தன்மையை எனக்கு வேணும் அப்படின்னா அது ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமாக பார்க்கப்படுது. இந்த இன்இக்வாலிட்டி இருக்குது பாருங்கள். ஸோ இது திஸ் இன்இக்வாலிட்டி பர்சிஸ்ட் மோஸ்ட் ஸ்ட்ராங்லி இன் த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மென் அண்ட் விமன். ஆண் பெண்களுக்கு இடையில் இருக்கிற செக்ஷுவல் ரிலேஷனில் இந்த இன்இக்வாலிட்டி முக்கியமான பங்கு வகிக்கிறது. செக்ஸ் ப்ரெசன்ஸ் எ கான்ட்ரடிக்ஷன் ஃபார் விமன் ஹூ வாண்ட் டு பி இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு செக்ஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்போ நீ இண்டிபெண்டன்ஸை தியாகம் பண்ணோம் அல்லது செக்ஸ் லைஃபை வேணும்னா அதை வச்சுக்கணும். ஏன்னா ஆண்கள் எப்பொழுதுமே டாமினன்ட் அண்டு இனிஷியேட் தி என்கவுண்டர், அவங்க ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க. அதனால் அந்த என்கவுண்டர்னால் நேருக்கு நேராக அதை ஃபேஸ் பண்ணுறதுல அவங்க தான் ஆரம்பிப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு இண்டிபெண்ட் உமனுடைய அவங்களுடைய அட்டானமி, அந்த சுயத்தன்மைக்கு ஒரு த்ரெட்டாக தான் இருக்கும், ஒரு த்ரெட்டனியாக தான் இருக்கும். பெண்கள் அப்படி இருக்க முடியாது. அதனால தான் ரிலேஷன் வித் மென் அப்படிங்கிறது ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலும் ஒரு திறமையான பெண்ணுக்கும் ஒரு புதிதாக எதையாவது உருவாக்குகின்ற தன்மையுடைய ஒரு பெண்ணுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வித் மென்கிறது எப்பொழுதுமே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அது அவனுக்கு பணிஞ்சு போகிற, அவனுக்கு அடிமை மாதிரி போகிற, அவனுடைய செக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக இருந்தால் அவன் தலையில் வச்சு கொண்டாடுவான். அப்படி இல்லாமல் நீங்கள் புதிதாக ஒன்றை படைக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்ககிட்ட நீங்கள் உங்களால் ஒத்து போகவே முடியாது. அண்ட் ஃபீல் பாசிட்டிவ் அபவுட் ஹர் பொசிஷன் இன் சொசைட்டி. சமுதாயத்தில் தனக்குன்னு ஒரு பொசிஷனை உண்டாக்கிக்கிட்டு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடிய, புதிதாக எதையாவது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மையுடைய அந்த எபிலிட்டி உடைய பெண்கள் ஆணுடைய ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு எப்பொழுதுமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ the restrictions and expectations placed on mothers perpetuate inequality because reproductive rights are still controlled by men. இன்றைக்கும் அந்த ரீப்ரொடக்ஷனுங்கிறது பெண்கள்கிட்ட இருந்தால் கூட இன்றைக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஆணாக தான் இருக்கும். ஒரு குழந்தை வேணுமா வேணான்னு அவன் தான் டிசைட் பண்ணுவான், நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. ஒன்று அவன் உங்களை டாமினன்ட் பண்ணி வேண்டாம் அப்படிமா, அல்லது வேணுமா, அல்லது உங்களை நயவஞ்சகமாக கெஞ்சி கூத்தாடி உங்களுடைய இரக்கத்தை பயன்படுத்தி. பெண்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். ஐயோ வேணாமா அந்த குழந்தை இருந்தால் நமக்கு சிரமமாக இருக்குமா, வேண்டாமா அந்த குழந்தைய நம்ம அழிச்சிருவோமா, இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாமா, ஐயோ பாருமா சாரி நான் இவ்வளோ தானே சம்பாதிக்கிறேன், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கெஞ்சும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா அந்த கணவன் மீது இருக்கிற அவனை தான் அந்த கடவுள் மாதிரிலாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்க அப்படின்னா அவ்வளோதான், ஜெயிச்சிருவான், நயவஞ்சகமாக ஜெயிச்சிருவான். அதனால் பெண்கள் தோற்று தான் போவாங்க. ஏன்னா அந்த ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் ரீப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறது நீங்களாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற ரைட்டு இன்றைக்கும் ஆண்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு இண்டிபெண்ட் உமன் எப்பொழுதுமே
அவளுடைய பொசிஷன் அண்ட் செக்ஷுவல் லைஃப் ரெண்டுக்கும் இடையில சிக்கி சின்னாபின்னமாக தான் ஆவான். ஒன்று இண்டிபெண்ட்டாக உமனாக இருந்துக்கிட்டு செக்ஷுவல் லைஃபுக்குள்ளே இருந்தால் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஒரு ஆண்கிட்ட நீங்கள் ஒரு அடிபணிந்து போகிற பொண்ணாக இருந்தால் தான் உங்களுக்கு செக்ஷுவல் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமாங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் வந்துடும். ரெண்டுமே இது கிடைக்காது உங்களுக்கு. க்ரியேட்டிவ் விமன், சில பெண்கள் இருப்பாங்க ஆக்ட்ரஸ், அவங்களாம் ஒரு க்ரியேட்டிவ் விமன். ஆக்ட்ரஸஸ், நடிகைகள், டான்ஸர்ஸ், சிங்கர்ஸ், பாடகருங்க, இவங்க எல்லாமே ஒரு நிறையா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு கிசில் பார்த்தீங்கன்னா எழுதுவான், அந்த நடிகையோடு சேர்ந்து இவங்க தாய்லாந்து போயிட்டு வந்தாங்க அப்படிமா. அப்போது இன்னொரு நாட்டுக்கு இன்னொருத்தனோட தனியாக போகிற ஒரு இண்டிபெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்குல்ல இல்லையா? நம்ம பார்க்குறோம், அவங்க பப்புக்கு போய் இந்த நடிகை இருந்தாங்க, அவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னு வரும். அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, இந்த கலையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஒரு ஜீனியஸாக எதையுமே அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்க ஒரு ஆக்ட்ரஸஸாக தான் இருக்கலாம், ஆனால் ஒரு க்ரியேட்டிவ் திங்கராக இருக்கவே முடியாது. இன்றைக்கி பாருங்கள், இந்த கதை எழுதுகிறவன், டைரக்ட் பண்ணுறவன், இந்த மியூசிக் போடுறவன், இவெல்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களாக தான் இருப்பான். ஏன்னா அதான் க்ரியேட்டிவ் ஒர்க்கு. நீ கொஞ்சம் நடிக்கலாம், அப்புறம் மார்க்கெட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செக்ஸியாக நடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப மினிமைஸ் பண்ணி நடித்தேன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் ஓடும், அவ்வளோதானே. ஆனால் உன்னால் ஒரு புதுசாக ஒன்றை யோசித்து ஒரு கதையை கற்பனை பண்ணி இந்த கதையை இப்படி எடுக்கணும். சில சினிமாவெல்லாம் பார்த்தா எப்படி அந்த சினிமா எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். யோசிக்கிறோம் இந்த சினிமா இந்த இடத்துல இப்படி ஒரு ஷாட் வச்சு, இந்த இடத்துல இப்படி வச்சு, அந்த கேமராமேனாக இருக்கிறவன், அந்த டைரக்டராக இருக்கிறவன், அந்த மியூசிக் போடுறவன், இவன் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் ஒர்க்கில் இருக்கவன் அப்புறம் ஆம்பளையாக தான் இருப்பான். ஆக்ட்ரஸஸ் பொண்ணாக இருக்கும், ஒரு டான்ஸ் ஆடிட்டு போய்டும், அவ்வளோதான். இப்போ சிலர் வர்றாங்க, அந்த பத்மா சுப்ரமணியம் அந்த டான்ஸ்லேயே கொஞ்சம் புதுசாக ஏதாவது செய்கிறாங்க. ஆனால் டோட்டலாக எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சவங்க இல்லையா? இன்றைக்கும் பாட்டு அமைக்கிறதுல ஆண்கள் பெண்களை விட ஆண்கள் தான் டான்ஸுக்கு இருக்கிறவனாக இருக்கான். இந்த பிரபுதேவா, அவங்க அப்பா, அவன் தம்பி, அது ஒரு குரூப்பெல்லாம் இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் டான்ஸ் அமைக்கிறான். டான்ஸ் ஆடிட்டு போகிற பொண்ணாக தான் லேடிஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எல்லாமே வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உண்மையாக ஒர்க்ஸ் ஆஃப் ஜீனியஸ் அவங்ககிட்ட இல்லவே இல்லை, ஆண்கள்கிட்ட இருக்கிற மாதிரி. பெண்களால் ஒரு புதிதாக ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு புதுமையான ஒரு ஒர்க்கை அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. அப்படி அவங்க முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். இண்டிபெண்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் அஃபெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கிட்ட அவள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கலாம், அவன் ஹஸ்பண்ட் தான் கீழே கிடக்கணும், அவள் டாமினண்ட்டாக இருப்பாள். ஆனால் அப்படி ஒரு ரோல் எடுக்கிறதுக்கு ஆண்கள் விரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப் அவங்களுக்கு ஃபெயிலியராக தான் போகும். அந்த மாதிரி டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுடைய லைஃப்பெல்லாம் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இது என்னுடைய லைஃப்பில் இந்த உஷா உதுப்புன்னு ஒரு பெண், அவள் பார்த்திங்கன்னா சினிமாவில் நடுவில் பாடுவாங்க அந்த காலத்தில். நான் சும்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டேன், இந்த மாதிரி உஷா ஒரு மாதிரி ஒரு பொண்ணை நம்ம கூட இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, அவளை உட்காந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பாடிக்கிட்டே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பக்கத்தில் இருங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் லைஃபுக்கு அதெல்லாம் ஒத்து வராதுப்பில்ல அப்படின்னு நான் என்கிட்ட. இப்போ யோசிச்சு பார்த்தா அது கரெக்ட் தான், அவங்க லைஃபுக்கு ஒத்து வர மாட்டாங்க. ஆனால் அவங்க அழகாக அவங்க பக்கத்தில் உட்காந்து பாடுவாங்க, நீங்கள் அதை ரசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு அவங்க மேட்ச் ஆகவே மாட்டாங்க, அதனால தான் அவங்க தோற்றுருவாங்க. ஸோ விமன் cannot produce completely innovation and important work because they do not have the same grasp on reality and confidence in their position that men do. எது இப்படி இருந்தாலும் the changing circumstances, இப்போது காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்பொழுது இது பெண்களை தங்களுடைய லெவல் ஆஃப் ஜீனியஸில் காலப்போக்கில், லெவல் ஆஃப் ஜீனியஸ் ஓவர் டைம் காலப்போக்கில், இப்போ காலம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாறுகின்ற காலப்போக்கில் இந்த லெவல் ஆஃப் ஜீனியஸ் பெண்கள்கிட்ட நிச்சயமாக அதிகரிக்கும். அவங்களாலையும் புதிதாக ஒன்றை உருவாக்க முடியும், அவங்களாலையும் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் என்று சொல்லி இதை முடிக்கிறார். இதோட இந்த புக்கு முடியுது. தேங்க்யூ.